நம்பிக்கை வேணும் வேணும் நம்பிக்கை இருந்தா நான் கரெக்டா என்னமோ ஆயிருமோ இடவழியில போயிருவோம்னா நம்ம நினைக்கிறதுதான் நமக்கு நடக்கும் நினைக்க கூடாது அதனால அம்மா பார்வதி இந்த பாலகே செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி வா நம்ம கைலாசத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே என்னையா ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக என்னையா நல்ல இடத்தை விட்டு நல்ல இடத்தை விட்டு கைலாசம் போவோமே நாகலோக வழியாக சொன்னேன் 12 வருடமா 2 பேருக்கும் பிள்ளை இல்ல அதனால பாரத்தவம் இருக்குறாங்க உனக்கு என்னடி வந்திருக்கு அதானே கேட்டேன் ஆண்டவா ஐயா பிள்ளை இல்லாம தவம் இருந்தா நீங்க இப்பவே பிள்ளைய கொடுத்துற வேண்டியதானே கொடுக்க வேண்டியதானே ஐயா என்ன சக்காப்புக்கா வியாபாரமா அதானே கேட்டேன் இல்ல மார்க்கெட்ல விக்க மாங்காயா வாங்கி கொடுக்க கத்தரிக்காவா காக்கில வாங்கி கொடுக்க அதானே கேட்டேன் பிள்ளை வரம்னா அவங்கவங்க போன சென்ம பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும்டி ஆமா கணக்க பார்த்தா தான் இவங்களுக்கு பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையான்னு என்னையால சொல்ல முடியும் அப்படி என்று சொன்னபோது அப்படியானால் இப்பொழுது இவர்கள் கணக்கை பாருங்கள் என்று சொன்னபோது கணக்க பார்க்கணும்னா எங்க போகணும் கணக்கு பார்க்கணும்னா உங்க கணக்கு அங்கதான் இருக்கு என் கணக்கும் அங்கதான் இருக்கு இந்த குடத்துக்கார கணக்கும் அங்கதான் இருக்கு என் கணக்கு எங்க ஒரு டீ கடையில இருக்கு டீ கடையில இருக்கா 4450 ரூபாய் இருக்கு சாயந்தரம் அந்த டீ கடையில வந்து சாயந்தரம் 3 மணி ஆயிட்டுன்னா சரி அந்த கடைக்கார அண்ணாச்சி டீ கடை அண்ணாச்சி முட்டை போண்டா போடுவார்ல 3:30 மணிக்கு சரி வாங்கி குடிச்சிட்டு ஆமா நல்ல போவேன் 2-4 போண்டா தும்பேன் சரி 2 டீ குடிச்சிட்டு சரிதான் அண்ணாச்சி கணக்கு எழுதி வச்சுக்கோன்னு வந்துருவேன் சரிதான் ஒரு நாளைக்கு 4 முட்டையை தின்னா ஆமா யாரு உன்கிட்ட வருவா அப்படி கணக்கு எழுதி வருவேன் சரி அந்த கடையில இப்ப 4450 ரூபாய் ஆச்சு சரிதான் இப்ப அந்த கடை பக்கம் போக மாட்டேன் பிறகு மேக்க ஒரு கடை திறந்துக்காங்க குடிய கிடைக்கிறதுக்கு அதான் ஒரு கடையா போவோம் மேக்க உள்ள கடையில 450 அவனுக்கு டீ வச்சாச்சு அப்ப மேக்க புது கடை திறந்திருக்கு அந்த பக்கமா லாந்திக்கிட்டு வராரு அவன் குடிய கிடைக்கிறதுக்கு அங்கே ஒரு 5000 ரூபாய் கடத்தை வச்சிட்டு சரி ஊரை காலி பண்ணி போலாம்னு இருக்கு நீ நல்லா உருப்படுவ நல்ல யோசனை ஒரு டீ கடைக்காரருக்கு இத மாதிரி 4 ஆள் இருந்தா போதும் 4 ஆள் வியாபாரமா இருக்கும்ல ஒரே ஆள் போதும் 4 ஆள் வேண்டாம் சரி ஒரே ஆளே போற கடன் வச்சா அப்புறம் நம்ம என்னைக்கு நம்ம கடத்தை கொடுக்க கடன் கொடுத்த சரி அந்த கடன் இல்ல அந்த கணக்கு இல்ல அது கிடையாது நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கு பாவ புண்ணிய கணக்கு அதான் கைலாச கணக்க புள்ளை சீராக கணக்கு எழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினார் ஓ சித்திரபுத்திர நயினார் இந்த சித்திரபுத்திர நயினாரை கூப்பிட்டு நாகராஜன் நாகக்கண்ணியின் போன ஜென்ம கணக்கை பார்க்க சொல்ல அம்மா போன ஜென்மத்திலே அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஐயா போன ஒரு ஜென்மத்திலே போன ஒரு ஜென்மத்திலே நாகமுடி ராஜமன்னன் வேடுவனாதான் பிறந்து 8 மாத சூல்மானை அம்பாலை எதிர்த்தார் அதை உயிரமாய் திரித்தார் மாலை கொண்ட தோசத்தாலே மாலை ஒன்று கிடையாது நாகக்கண்ணி பெண்கொடி போன ஒரு ஜென்மத்திலே மருத்துவமாதான் பிறந்து 7-8 பிள்ளைகளை கருமருந்த கொடுத்திருக்க கருவ கலைத்திருக்க ஒரு மருந்த கொடுத்திருக்க
கருவை கலைத்தவருக்கு கை குழந்தை கொடுக்க கூடுமா? உறவை கலைத்தவருக்கு ஒரு குழந்தை கிடையாது பார்வதி. என்ற ஆண்டவள் சிவபெருமான் சொன்னபோது ஆதி பராசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி என்ன சொல்லுகிறார்? என்னை போல பெண்ணல்லவோ, என்னை போல பெண்ணல்லவோ, பெண்ணுக்கு மனம் இறங்கியே பிள்ளை வரம் கொடுக்க வேணும். மங்கைக்கு மனம் இறங்கியே, மங்கைக்கு மனம் இறங்கியே மழலை வரம் கொடுக்க வேணும். நம்ம கையில என்ன இருக்கு? அது எப்ப பிறக்கணுமோ அப்பதான் பிறப்பா. பார்த்து அவ வந்து சுகப்பிரசமா தான் பிறப்பா. சரிதானே? அவ நம்ம சௌரியத்துக்குலாம் இல்ல. அதேதான். அப்போ இந்த பார்வதி கண்டிப்பா என்ன மாதிரி ஒரு பெண்ணுல ஆண்டவா நீங்க இப்பவே பிள்ளைய கொடுங்க அப்படின்னு பார்வதி நிக்கா. சிவன் என்ன ஆள முடியாதுன்னு நிக்காரு. அப்ப ஆதி பராசக்தி சொல்லுகிறார், எப்படி ஆண்டவா சிவபெருமானே ஐயா பெண்ணை கண்டா பேயும் மனமிறங்கும் என்று சொல்லுவார்கள். ஆமா, கொஞ்சம் கூடவா உமக்கு ஈவு இரக்கம் இல்லை ஐயா என்ற ஆண்டவனை அழைத்து ஏ கல்லாய உம்மரதி, கல்லாய உம்மரதி, கலங்கலவு இருந்ததையோ இருப்பாய உம்மரதி, இருப்பாய உம்மரதி, எல்லளவு இறகையோ ஆய உம்மரதி, இருப்பாய உம்மரதி, எல்லளவு ஒரு பெண்ணு தவம் இருப்பதை பார்த்து விட்டு போக முடியுமா ஐயா? முடியாது ஐயா. ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் பிள்ளை இல்லாத வலி என்னன்னு. அதேதான் முட்டை விடுத கோழிக்கு தானே குட்டி வலி தெரியும். ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிடுறது உங்களுக்கு தெரியுமா? அதுதானே தெரியுமா? அத பத்தி ஒரு பெண் மனசு வந்து இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும். நீ ஒரு ஆப்ப வாங்கி ஒரு முட்டையை ஆப்பாயில் போட்டு லபக்கன்னு சாப்பிடுவே. அதை விட நிறைய வெங்காயத்தை போட்டு பொரிச்சாச்சின்னு வை. அம்மா சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும். உனக்கு எங்க இந்த அறிவு இருக்க போகுது? எனக்கு அறிவு இருக்காதுல்ல. அதனால ஆண்டவா நீங்க இப்பவே குழந்தை வரம் கொடுக்கணும். ஆமையா, அப்படி நீங்க குழந்தை வரம் கொடுக்கவில்லையானா ஆண்டவா பகவானே சாமி பிள்ளை கொடுக்காவிட்டால் கைலாச வரமாட்டே சொல்ல மாட்டே பறிக்க மாட்டே சொல்ல மாட்டே ஆக்கிய வைக்க மாட்டே சொல்ல மாட்டே முடிக்க மாட்டே முடிக்க மாட்டே பணிவிடை செய்ய மாட்டே என்னால கொடுக்க முடியாதுன்னு சொன்னா பாவம் செய்தவனுக்கு பிள்ளை கொடுக்க முடியாதடி. அப்படி பிள்ளை வரம் கொடுத்தா நமக்கு தாண்டி பின்னால இடைஞ்சல் வரும். பேசாம என் பின்னால வா ஆண்டவா
ஐயா என்ன மாதிரி ஒரு பெண்ணுன்னு சொன்னதுக்கு பிறகு நீங்க குழந்தை கொடுக்கலனா ஆமா இனி உங்க கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். வர மாட்டேன் ஐயா. ஆக்கி அவிக்க மாட்டேன். உங்களை ஆளன் என்று சொல்ல மாட்டேன். ஆமா ஐயா. என்னைக்கும் நீங்க படி இழந்து விட்டு கைலாசம் வந்தீங்கன்னா நீங்க எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்த்து உங்களுக்கு நிறசொம்பு தண்ணியோடு பாத பூஜை முடித்து பணிவிடையை செய்வேன். இனிமே உமக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது கிடையாது அப்படின்னு பார்வதி சொன்னார். இறைவன் நீ என்ன சொன்னாலும் என்னால முடியவே முடியாது பார்வதி. ஆங்கார கோபம் கொண்ட ஆதிபராசக்தி அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? நீங்க இப்ப கொடுக்காவிட்டால் இப்ப கொடுக்காவிட்டால் நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவான் கொடுக்காவிட்டால் நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால் கடவுள் நீங்க கண்டிப்பாக நான் கொடுப்பேன். என்னை எதிர்த்து பேசிய நீயே 8 பேர் பிள்ளையா பிறக்கணும் போ. ஆண்டவா ஐயா நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாக சனிப்பதற்கு சட்டம் கிடையாது. கிடையாது. கருவச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் கிடையாது. தெய்வத்துக்கு சட்டம் நான் எப்படி நாகத்தின் வயத்துல போய் கருவா சனிக்க முடியும்? அதானே. அப்படியானால் எனக்கும் ஆசு வரங்களை தர வேண்டும் என்று சொன்னபோது பிள்ளைகளை தெய்வ குழந்தையாக படைக்க இருப்பதனால ஆமையா கைலாசத்திலே இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் வரமாகவே கொடுத்து 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் பூஜை இருந்து வர சொல்லு 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக அண்ணா கூப்பிடுதா அம்மா 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக உன் 1008 சொருவத்திலே அரை சொருவத்தை எடுத்து கரு உருவாக ஜனித்து நீயே கை குழந்தையாக பிறக்கணும் போ என்ற ஆண்டவன் வாக்கு வரங்களை கொடுக்க அமிர்தம் என்னும் 8 கலசத்தை நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கு வரமாக கொடுத்த போது மேலவாசல் கோட்டையில் வட்டமாக அடுக்கி நாகம் தன் படத்தை விரித்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாக அவர்கள் பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறார் சாமினாலான Yeah.
எங்களுக்கு வாக்கு சொல்லுவாளா வாக்கு சொல்லுவாளா தாயே வந்தாலும் போதும் அம்மா போதும் அம்மா தாயே போதும் அம்மா போதும் அம்மா என் வஞ்சனைகள் தீரும் அம்மா போதும் அம்மா போதும் அம்மா வஞ்சனைகள் தீரும் அம்மா அம்மா நீ வந்தாலும் போதும் அம்மா போதும் அம்மா என் வஞ்சனைகள் தீரும் அம்மா அம்மா தீரும் அம்மா உன் திருநீரே போன இடம் போன இடம் தாயே போன இடம் போன இடம் அந்த ஒரு குறையும் வந்திடாதே திருநீரு போன இடம் போன இடம் ஒரு குறையோ அம்மா உன் திருநீரே போன இடம் அம்மா போன இடம் என் ஒரு குறையும் வந்திடாதே வந்திடாதே அப்போ நல்ல சடையழகி தடையழகி என் மந்திரி உய்ய கொண்டா ஒய்ய கொண்டா ஆங்கார ரூபக்காரி அம்மா ரூபக்காரியே எரிந்த முகமா செவந்த கண்ணா சிவந்த கண்ணா எம்மா செவந்த கண்ணா சிவந்த கண்ணா ஏழு பாவம் தர முடியும் இந்த முகம் சிவந்த கண்ணா சிவந்த கண்ணா ஏழு பாவம் தர முடியும் அவ எரிந்த முகம் செவந்த கண்ணா சிவந்த கண்ணா ஏழு பாவம் தர முடியா தர முடியா அவ முன்னே போல உனக்கு முழியழகா முடியழகா மந்திரி உய்ய கொண்டா ஒய்யம் கொண்டா மோள நீண்ட பல்லழகா பல்லழகா பட்ட நல்ல பொட்டுக்காரி பொட்டுக்காரி பட்ட பொட்டுக்காரி பொட்டுக்காரியா அவ சரியப்பட்டு சேலக்காரியா கட்ட நல்ல பொட்டுக்காரி பொட்டுக்காரியா கட்டப்பட்டு சேரக்காரி தாய வட்ட
திருவாக்கு திருவாக்கு மாவட்டத்தில்
தென்காசி தன்னை விட்டு எங்கே வாராளா முத்தாரம்மா மந்தேரி உயர் கொண்டா ராஜேஸ்வரி எட்டு பேரும் தென்காசி தன்னை விட்டு பாவூர் சத்திரம் பாதையாக மகராண்ட பாதை கூடி திருநெல்வேலி டவுனரியில நெல்லையப்ப சாஸ்திரியா காந்திமதி அம்மாளையோ கண்டு மெல்ல தான் வணங்கி திருநெல்வேலி டவுனை விட்டு திருவைகுண்டம் பாதையாக குருமூர் தலை கடந்து அங்கிருந்து பயணமாகி குலசேகர பட்டினத்தில் கடற்கரை பக்கத்திலே கடலாண்ட தெய்வமாக ஞானமூர்த்தி ஈசனோடு முத்தாரம்மா நிலைய வாங்கி கடற்கரையில நீராடி கனத்த குந்தல சிக்காதி கட்டழகி முத்தாரம்மா குலசேகர பட்டினம் விட்டு அங்கிருந்து பயணமாகி திருநெல்வேலி பாதை கூடி அங்கிருந்து பயணமாகி திருநெல்வேலி டவுனரியில நெல்லையப்ப சாஸ்திரியா காந்திமதி அம்மாளையோ கண்டு மெல்ல தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி எங்க போவோம் என்று திருநெல்வேலி டவுனை விட்டு அங்கிருந்து பயணமாகி வாராளே முத்தாரம்மா எங்க போவோம் என்று வெள்ளிக்குளம் பாதை கூடி அங்கிருந்து பயணமாகி தருவைமா நகரத்தில உலவிருக்க வேணும் என்று ஊருக்கு மத்தியில மந்தேரி உயர் கொண்டா ராஜேஸ்வரி நாயான முத்தாரம்மா தெய்வமெல்லாம் நிலைய வாங்கி இந்த தருவைமான நகரத்திலே வந்து ஊருக்கு மத்தியிலே அம்பிகை நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை குடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த பக்தர்கள் அனைவர்கள் கண்டிப்பா எல்லாரும் சாரல் டிவி பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்க. நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.